வரலாற்று பிந்திய காலம் 700 என்பது ஒரு மிகப்பெரிய மடைமாற்றம். அது என்ன மடைமாற்றம்? அப்பொழுதுதான் காஷ்மீர் பகுதியில் இருந்தே இந்த ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை இங்கு அரசாண்ட அரசர்கள் இறக்குமதி செய்கிறார்கள். குறிப்பாக பிற்கால பல்லவர்கள். மிக மிக அதிகமாக இதை செய்தவன் பிற்கால சோழர்கள் என்று சொல்லக்கூடிய, தமிழுக்கு மிகப்பெரிய துரோகிகள் என்று சொன்னால் அந்த பிற்கால சோழர்கள் தான். ராஜராஜ சோழன் அவன் இவன் சொல்கிறீங்களே, அவனுங்க தான் தமிழை ஒழிச்சதில் நம்பர் 1 பேர்வழிகள். இந்த பேர்வழிகள் எல்லோரும் 7ஆம் நூற்றாண்டிலே சங்கரரை அனுமதிக்கிறார்கள். சங்கரருடைய தத்துவத்தை கொண்டு வருகிறார்கள். பிரம்மம் என்று பேசுகிறார்கள். பிரம்ம மதம், பிராமண மதம், பார்ப்பனிய மதத்தை உருவாக்குகிறார்கள். இங்கிருந்த வெவ்வேறு வகையான இயற்கை மரபு சார்ந்த சைவம், வைணவம், இப்படி இருந்த பல்வேறு மதப்பிரிவுகளை, ஒரு 6 மதப்பிரிவுகளை ஒன்றாக கூட்டி இது எல்லாத்தையும் ஒன்றாக்கணும்னு சொல்லி சங்கராச்சாரி பண்ணுறான். இந்த 7ஆம் நூற்றாண்டில் அப்படி பண்ணுற காலத்தில் இங்கே இருந்த எல்லா மன்னர்களும் அதுக்கு மிகப்பெரிய ஆதரவளித்தார்கள். அப்போ தான் பிள்ளையார் இங்கே வந்து நுழைகிறான். பிள்ளையார் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்கு கிடையாது. அப்போ இந்த வைதீக குப்பைகள் எல்லாம் இந்த தமிழ் சமூகத்திலே இங்கே இருந்த அரசர்களால், ஆதிக்க சாதிகளால் கட்டமைக்கப்பட்ட வரலாறு என்பது 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் அதனுடைய உச்ச வளர்ச்சியாக 15, 16ஆம் நூற்றாண்டு வரை நம் தமிழ் சமூகத்தில் நிலவியது. நம்முடைய மொழி அழிக்கப்பட்டது, நம்முடைய கலை அழிக்கப்பட்டது, நம்முடைய வாழ்முறை சார்ந்த புதிய தன்மைகள், சாதி உச்சத்திற்கு போனது, வர்ணாசிரமம் நிலையாக்கப்பட்டது, மனுதர்மம் தான் வாழ்க்கை முறை என்று சொல்லப்பட்டது. இவை இந்த முறைகள் எதுவும் இல்லாத ஒரு இயற்கை நெறி சார்ந்த தமிழ் சமூகம் முழுக்க இந்த பார்ப்பனிய வைதிக நெறி சார்ந்த மரபாக கட்டமைக்கப்பட்டது என்பதை இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே தான் அகஸ்தியன் வந்து பூரான். இப்போ இப்படி இருந்த வரலாற்றுக்குள்ளே அவர்களுக்கு அகஸ்தியர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் 2 மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் சொல்லுவாங்க, நச்சினார்க்கனியன், பரிமேலழகர். இவங்க எல்லாம் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றுக்குள்ளே உள்ளவனுங்க. இவனுங்க முழுக்க தமிழையும் சமஸ்கிருதத்தையும் இணையாக பாவித்தவர்கள். தமிழ் வடிவங்கள், தமிழ் விஷயங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து உருவானவை என்று சொன்னவர்கள். இலக்கண கொத்து என்ற ஒரு இலக்கண நூலை 17ஆம் நூற்றாண்டில் எழுதின சாமிநாத தேசிகன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் சொன்னான், தமிழ் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி. தமிழில் 5 எழுத்து தான் இருக்குது. ஆனால் இது இவனுங்க எல்லாமே சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு தமிழுங்கிற மொழியை உருவாக்கிட்டானுங்க. இவனுங்க எப்படின்னா, இந்த பார்க்கடலில் பாலாருக்கு சுற்றி, ஆனால் அந்த மீன் என்ன செய்யுதுன்னா அந்த பாலை குடிக்காமல் வேறு என்னென்னத்தையெல்லாம் குடிக்குது. அப்படியான ஒரு கொடுமையான சமூகமாக மாறிவிட்டது என்று சொல்லி இந்த தமிழ் சமூக வரலாற்றுக்குள் 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு உருவான பார்ப்பனிய அரச ஆதிக்க மரபு, 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையான நமது திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் சங்க இலக்கியத்தையும் சிந்து சமவெளியையும் அது சார்ந்த வரலாற்று எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டினார்கள்.